அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சமீபத்தில் தான் யுஏஇ பிரசிடென்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். இந்த நேரத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது நம்ம இந்தியாவுக்கு குட் நியூஸ், பாகிஸ்தானுக்கு பேட் நியூஸ். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ அமைப்பிலிருந்து வெளியேறதுக்கான வேலைகளை எப்போவே ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரத்தில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் போட்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் துருக்கி இணையிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவும் ஒரு பிளானை தற்போது எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அது என்ன, இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் சமீபத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் அவர் நம்ம இந்தியாவில் இருந்தார். அப்படின்னாலும் கூட அதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது உலகமே கவனிக்கக்கூடிய ஒரு பயணமாகவே அது மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பல்வேறு வகையிலும் நன்மையை தான் கொடுத்துருக்கு. ஆனால் இதுவே பாகிஸ்தானுக்கு, அதாவது சவுத் ஏஷியன் ஜியோ பொலிட்டிக்ஸில் ஒரு பின்னடைவை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான திட்டத்திலிருந்து யுஏஇ வெளியேறி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்தை இயக்குவது பற்றி கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே பாகிஸ்தானோடு யுஏஇ ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போன கையோடு யுஏஇ அந்த திட்டத்தையே கைவிட்டுட்டாங்க. இதுக்கு இந்தியா தான் காரணமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பாகிஸ்தானுடைய ஊடகம் தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் இருக்காங்கல்ல, அவங்களே அமீரகம் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறி இருக்காங்கங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த செய்தியில் இந்த திட்டத்தின் மீது யுஏஇக்கு ஆர்வமே இல்லை, அவங்களுடைய உள்ளூர் பார்ட்னரை கூட அவங்க நியமிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, இந்த 2 நாடுகளுக்கும் இடையில விரிசல் இப்போ இனிமே அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப நெருக்கமா இருந்த சவுதி அமீரகம், இந்த 2 நாடுகளுக்கு இடையே இப்போ எப்படிப்பட்ட சூழல் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏமன்ல போராளிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது பத்தி 2 தரப்புக்கும் இடையில மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில தான் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுதியோடு சேர்ந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் அமீரகத்துக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. பாகிஸ்தான் சவுதியோடு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இதை யுஏஇ விரும்பல. இதுவே யுஏஇ பாகிஸ்தானோட உறவு எடுத்துக்கிட்டோம்னா, சுமார் 40 ஆண்டுகளா பாகிஸ்தானோட ஒரு மிகப்பெரிய வர்த்தக பார்ட்னராகவே யுஏஇ இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் அங்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு, எரிசக்தி, அந்த மாதிரியான முதலீட்டு திட்டங்கள்ல 2 நாடுகளுமே இணைந்து தான் செயல்பட்டது. ஆனால் காலப்போக்கில் பல காரணங்கள், அரசியல் ரீதியான சில விஷயங்களாலேயே 2 நாட்டு உறவுகளும் பாதிக்கப்பட்டுடுச்சு. பாகிஸ்தான் அரசுடைய நிர்வாகத்தில் ஊழல் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருச்சு. இதனால அங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்ச விலைக்கு தான் விற்கப்படுது. ஆப்கானிஸ்தான் மாதிரியான அந்த சவாலான சூழல்களில் கூட விமான நிலையங்களை நிர்வகித்த ஒரு அனுபவம் யுஏஇக்கு இருக்கு. இருந்தாலும் கூட அவங்களே இஸ்லாமாபாத் திட்டத்திலிருந்து விலகிட்டாங்கன்னா பாருங்க, அங்கே எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாகவே புரிஞ்சுக்க முடியும். இது இப்படி இருக்க, இந்தியாவுடனான யுஏஇ உடைய உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட்டுக்கிட்டே வருது. அமீரக அதிபருடைய பயணத்திலே பார்த்தீங்கன்னா பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கு. அதே மாதிரி யுஏஇ சிறையில் இருக்கக்கூடிய 900 இந்திய கைதிகளை விடுவிக்கிறதுக்கும் கூட அமீரக அதிபர் உத்தரவிட்டிருக்காரு. இப்படி பாகிஸ்தான் கிட்ட இருந்து விலகக்கூடிய யுஏஇ கொஞ்சம் கொஞ்சம் இந்தியாவோடு சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம இந்தியாவோட நேட்டோ பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறதுமே பாகிஸ்தான் தான். சரி, நேட்டோனா என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். உலகத்தில் இருக்கிற 32 நாடுகளோட இராணுவ வீரர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட பாதுகாப்புக்காகத்தான் இந்த நேட்டோவே தொடங்கப்பட்டது. இதில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்பட 32 நாடுகள் இருக்காங்க. இதில் 30 நாடுகள் ஐரோப்பா கண்டத்திலையும் 2 நாடுகள் அமெரிக்க கண்டத்திலையும் இருக்கு. நேட்டோ உறுப்பு நாடுகளோட இராணுவ வீரர்கள் இணைந்து இந்த அமைப்பில் ஒன்று சேர்ந்து செயல்படுவாங்க. நேட்டோவில் இருக்கிற உறுப்பு நாடுகள் மீது போர் தாக்குதலை யாராவது நடத்துறாங்கன்னா இந்த நேட்டோ படைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து களமிறங்கி அந்த நாட்டுக்கு எதிராக பதிலடி கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற சூழல்ல ட்ரம்ப் தான் தடாலடியா பல நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? பல அமைப்புகளிலிருந்து விலகி இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இப்போ நேட்டோ படையிலிருந்து நான் விலகிறதுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதிகமாக வரி விதிச்சது,
அப்புறம் நேட்டோவில் இருக்கக்கூடிய அந்த டென்மார்க்கோட கிரீன்லாண்டை வந்து ட்ரம்ப் கைப்பற்ற துடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஐரோப்பிய நாடுகள் விரும்பல. அவங்களுக்கு அமெரிக்கா மேல கோபத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. இதனால எப்போது வேண்டுமானாலும் நேட்டோவில இருந்து வந்து அமெரிக்கா வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல நாடுகளோட ராணுவங்கள் ஒன்றிணைஞ்சிருக்கிறதுனால இந்த நேட்டோ அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கு. ஆனா இதுலயே அமெரிக்கா அங்கிருந்து விலகுறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய அந்த ஸ்ட்ரென்த் பல மடங்கு அப்படியே குறையும். இப்படி அந்த முதலில் தோன்றிய அந்த நேட்டோ அமைப்பிலேயே இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ரொம்ப சைலண்டா பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு நேட்டோ அமைப்பா செயல்படுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல வருடங்களாகவே மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுடைய பாதுகாப்புக்காக நேட்டோ மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பல முஸ்லிம் நாடுகளுடைய ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்களோ தவிர அதுக்கு எந்த ஒரு விஷயமும் சாத்தியமாகல. இப்படியான சூழலில் தான் பாகிஸ்தான், சவுதி அரேபியா அந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுல துருக்கியும் இணையறதுக்கு ரெடியா இருக்கு. இது வந்து இஸ்லாமிய நாடுகளுடைய ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போன வருஷம் பாகிஸ்தானும், சவுதி அரேபியாவும் பார்த்தீங்கன்னா, பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரீமெண்ட்டை வந்து மேற்கொண்டாங்க. அதன்படி பாகிஸ்தான் மேல யாராவது கைய வச்சாங்கன்னா, சவுதி அரேபியாவும், சவுதி அரேபியா மேல யாராவது தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தானும் பதிலடி கொடுப்பாங்க. இந்த ஒப்பந்தத்துல தான் துருக்கி தற்போது இணையறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். இது தொடர்பான பேச்சுவார்த்தை இப்போ போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகக்கூடிய பட்சத்துல இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள் மேல யாராவது ஒருத்தங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னா, மற்ற 2 நாடுகளும் சேர்ந்து அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நாடு மேல பதிலடிய கொடுப்பாங்க. அதுபோக சவுதி அரேபியா கிட்ட பணம் இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இதுவே துருக்கி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட ராணுவ தொழில்நுட்பங்கள் வந்து கையில வச்சிருக்காங்க. இதனால இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கைகோர்க்கிறது அண்டை நாடுகளுக்கு கண்டிப்பா பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. அதுவும் நம்ம இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். போன வருஷம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுல்ல, பாகிஸ்தானுக்கு எதிராக நாம வந்து தாக்குதலை முன்னெடுத்த போதே துருக்கி என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுக்கு உதவுனாங்க. ஆக இப்போது ஒப்பந்தமே போட்டுட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நாம பாகிஸ்தான் மேல கை வச்சோம்னா சவுதி அரேபியா அல்லது துருக்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நம்ம இந்தியாவை அடிப்பாங்க. ஆக இது நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுக்குமே இஸ்ரேலோட பிரச்சனை இருக்கு. மத்திய கிழக்குல இஸ்ரேலும் துருக்கியும் எதிரெதிர் துருவங்களா இருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் பிரச்சனை இருக்கு. ஏமன்ல இருக்கிற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவு படையினர் மீது சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பு தான் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால 2 நாடுகளுக்கும் இடையே வந்து அவங்களுக்கான உறவுக்குள்ளே வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட போறாங்க. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்தியா ஒரு பிளானை கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, நம்ம நாடு, அப்புறமா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் இணைந்து நேட்டோ மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்களாம். அதாவது இஸ்லாமிய நேட்டோவை எதிர்கொள்வதற்கு இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கைகோர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த ஜனவரி 19ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனாரா, அப்போது இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையில ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. அதுதான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப். அது வந்து கையெழுத்தாகியிருக்கு. இந்த ஒப்பந்தம் பார்க்கறதுக்கு சும்மா லேசான மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய பின்னணியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. இப்போது நாடுகளுக்கு இடையில போர் பதற்றம்லாம் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதனால எதிர்காலத்துல மிகப்பெரிய போர் வரலாம். எனவே ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு நட்பு நாடுகளோடு சேர்ந்து ராணுவம் சார்ந்த கூட்டமைப்பை வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. இது அனைவருக்குமே தெரியும். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையில பார்த்தீங்கன்னா நல்ல நட்பு இருக்கு. அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்லாமிய நாடா இருந்தாலும் கூட இஸ்ரேலோடும் அவங்க வந்து உறவு வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களுக்கு பிறகு 2 நாடுகளுக்கும் இடையே உறவு பலமாகிட்டு தான் இருக்கு. இதற்கு அமெரிக்கா பாலமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏமனுக்கு பக்கத்துல செங்கடல் பகுதியில சவுதி அரேபியாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் எப்பவுமே விரும்புறாங்க. அதே மாதிரி செங்கடல் பகுதியில ஏமனுடைய ஹவுதிகளால
இஸ்ரேலுடைய வணிக கப்பலுக்கு அவ்வப்போது அங்கு அச்சுறுத்தல் நிலவிக்கிட்டே தான் இருக்கு. இதனால இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட தேவை இருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் இஸ்ரேலுடைய தேவை உள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட இருந்து நாம பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 நாடுகளும் சேர்ந்து ட்ரோன் உள்பட மற்ற தளவாடங்களை உருவாக்குறதுலயும் வந்து ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பல கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் பாகிஸ்தானோடு நடந்த அந்த 4 நாள் ஆபரேஷன் சிந்தூர் போரின் போது இஸ்ரேல் நம்ம நாட்டுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்தியா இஸ்ரேல் உறவு பலமா இருக்கு. இந்த நிலையில தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இஸ்ரேல், இந்தியா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து பாதுகாப்பு சார்ந்த ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முதலில் ஒரு இராணுவ ஒப்பந்தம் மாதிரியும் அதுக்கப்புறமா ஒரு கூட்டமைப்பாக உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தோடு நம்ம நாடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுடைய அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் ஜனவரி 19 தான் இந்தியாவுக்கு வந்துட்டு போனாரு. அப்போது இது தொடர்பாக பிரதமர் மோடி வந்து பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. இதனை அடுத்த மாதம் பிரதமர் மோடி இஸ்ரேல் போக போறாரு. அப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு இடையேயான அந்த முத்தரப்பு இராணுவ ஒப்பந்தம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படலை. ஆனால் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டீல் வந்து கையெழுத்தாயிருச்சு. ஆனால் துருக்கி கூட இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முறையாக சேர்க்கப்படலை. துருக்கி இணையக்கூடிய பட்சத்தில் இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதனால விரைவிலேயே நேட்டோ மாதிரியான ஒரு இராணுவ உறவை இந்தியா, UAE, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் செய்தி வெளியாகி இருக்கு. இது பற்றி அமெரிக்க எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான மைக்கேல் வத்தியோடிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் அதுபோக சீனா உள்ளிட்ட நாடுகளையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தோடு இணைஞ்சிருக்கு. இதில் இஸ்ரேலையும் வந்து இணைச்சிக்கிட்டு ஒரு புவிசார் அரசியல் பாதுகாப்பையும் கூட எடுக்குது. இது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுடைய அந்த நேட்டோ அமைப்பினுடைய ஒரு அடுத்த பரிணாமமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவே நடக்குதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.